தீர்மானங்களை மூன்று வகையாக பிரித்து எழுத சொல்லுகிறார். The God the Father gave him a great secret, and he could able to write this last days events in 3 different portions. வெளிப்படுத்தல் 1:19 நீ கண்டவைகளும் இருக்கிறவை இவைகளை பின் சம்பவிப்பேன் எழுது என்கிறார். Revelation chapter 1 verse 19 says that you just write down all the things you have seen, what is now and what will take place later. நீ கண்டவைகள் என்ற முதல் பகுதியை ஏன் சொல்லுகிறார்? Why should God say you what the things you have seen? திவ்ய வாசனாகிய யோவான் அருமையான திவ்ய பிதாவாகிய இயேசு மகாராஜாவை வெளிப்படுத்தல் 1:13-16 கண்டு கொண்டிருக்கின்றான். Because John the saint who can be able to see and visualize the Son of God in Revelation 1:13-16. ஆனபடியால் உலகத்திலே இயேசுவாக வாழ்ந்த நான் இப்பொழுது பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொண்ட இயேசுவாக இப்பொழுது இல்லை, சர்வலோகத்தின் தேவனாய் அக்கினிமயமான தேவனாய் இருக்கிறேன். என்னை கண்டதை எழுதி சொல்லுகிறார். John the Father, John the Saint was instructed by the Lord Jesus that John, I am not the same Jesus who was walking in the streets of Jerusalem as the Son of Man, but now I am the Lord Almighty. You just write down what you're seeing right now. அதன் பிறகு இப்பொழுது அவருடைய வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்களையும் அவருக்கு முன்பாக இருக்கிற 7 குத்துவிளக்குகள் என்ற கிருபைக்கால சபையை தேவனாய் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கின்றார். Secondly, the Lord Jesus reveals his marvelous truth that about the right 7 stars and 7 golden lampstands, which refers to the grace period. இவைகளை குறித்து வெளிப்படுத்தின 2-3 அதிகாரங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருப்பதை வாசித்திருக்கிறோம். The second and third chapters speaks about the 7 different churches. இந்த 7 சபைகளில் ஜெயம் கொண்டவர்களை பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறார். Through these 7 churches God the Father expects them to be overcomers. ஜெயம் கொண்டால் அங்கே அவர்களுக்கு பிரதிபலன் சீயோனை வைத்திருப்பதா சொல்கிறார். The overcomers rewards are stored up for them in the Zion. ஜெயம் கொள்ளாவிட்டால் கடிங்கொள்ளப்படுகிறார்கள். If they have not been overcome, they've been instructed and scolded by the Father. கிருபைக்கால சபைகளில் சிறிய குற்றம் இருந்தாலும் கடிங்கொள்ள ஆரம்பிக்கின்றார். In the grace period churches, if God could able to find a little sin, the Lord is at great anger at those churches. 7 சபைகளில் முதல் நிலைமை முதல் தரமான சபை மணவாட்டி சபை என்று பொருள் கொண்ட பிலதெல்பியா சபையாக இருக்கிறது. Out of 7 different churches, the first quality church is called as Church of Philadelphia. எந்த குற்றம் காணப்பட முடியாத சபையாக இது விளங்குகின்றது. He could not able to find any single fault in the church at Philadelphia. அதன் பிறகு எபேசு சபை விளங்குகிறது. And secondly, the church at Ephesus rises in the second stage. எபேசு சபையில் ஆதி உண்டு அன்பில் குறைந்த நிமித்தமாய் நீ ஆதி உண்டு அன்பை விட்டாய் என்று வெளிப்படுத்தல் 2:4 எச்சரிக்கப்படுகிறது. In the book of Revelation chapter 2 verse 4, the Lord is scolding the church of Ephesus that you have left the first love. இவ்விதமாக ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு சீயோனின் வாக்குத்தத்தங்களையும் அருளுகின்றார். So this is how the Lord is promising great rewards for those who are overcomers. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய வேத பகுதியாக அந்திக்கிறிஸ்துவின் 70வது வாரத்தில் நடக்க போகிற வேளையும் எழுது என்று சொல்கிறார். Following that, the third portion, you just write down what the things which is going to be take place in the 70th week, that is the reign of Antichrist. அந்த வேத பகுதியானது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் முடிய நிறைவேறுகிறது 70வது வாரத்தின் சம்பவங்கள். 70th week portions or events are taken place in the book of Revelation chapter number 6 to 16.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Really God's people. இப்பொழுது 70வது வாரத்தை குறித்து இன்று காலையிலே நாம் தியானம் செய்தோம். In this morning we could able to meditate upon the 70th week. இந்த 70வது வாரத்தின் முதல் பகுதி புறஜாதியாடு மீட்கப்படும் The first உபத்திரவகாலம். The first portion of the 70th week refers to the salvation of Gentiles. That is the tribulation period. அந்திக்கிறிஸ்துவின் பின்முன்னணியான மகாபுத்திரவகாலம். The second portion of the 70th week, which is Antichrist, the second portion of reign. இப்பொழுது முதல் உபத்திரவகால பகுதியாக வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்க முடியும் 17 வசனம் வேத பகுதியிலே. In the chapter 6 of Revelation 1 to 16, we can see the tribulation period of the 70 weeks. இந்த 6ஆம் அதிகாரத்திலே 6 முத்திரையில் உடைக்கப்படும் காலமாக இருக்கிறது. And that particular chapter you can see 6 seals being broken down.